நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு கிச்சடினா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சேமியா கிச்சடினா எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாவை நடுவாப்பில் கீறி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். ரொம்ப ப்ரௌனாக வேணுங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு 5 பீன்ஸை நறுக்கி சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த கேரட் பீன்ஸ் கூட சோயா பீன்ஸும் சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா சோயா பீன்ஸை வேக வச்சு இது கூட சேர்த்திக்கோங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி அளவு பார்த்துட்டிங்கன்னா 250 ml எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். 200 கிராமுக்கு 1/4 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணியும் சேர்த்து எல்லாம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சேமியா சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம சேமியா சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அன்ரோஸ்டட் சேமியா இருந்துச்சுன்னா அதை லைட்டாக ஒரு டைம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வெந்துடும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. லைட்டாக மேலாப்பில் எடுத்து விட்டுருங்க. நல்ல உதிரியாக வரும். உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா தான் உதிரியாக வரும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொல கொலன்னு ஆன மாதிரி ஆயிரும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் மேலாப்பில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க. நெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம ஊற்றின நெய் அப்படியே அதில் ஃபுல்லாக இறங்கிரும். அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது கூட கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.